வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது எஸ்சிஇ ஸ்பெசிஃபிசிட்டிகளை பற்றி. எஸ்ஐயை திறக்கிறதுக்கு 2 பேருக்கு மேலே இருக்க வேணும். ஒன்றில் 18 வயதுக்கு மேற்பட்ட 2 பேர் திறக்கலாம். இல்லாட்டிக்கு ஒரு ஆளும் ஒரு கம்பெனியும் சேர்ந்து கூடி திறக்கலாம். ரெஸ்பான்சிபிலிட்டி அன்டெஃபினி அப்படி என்றேக்க நீங்கள் ஏதாவது கிரெடியை கட்டாம விட்டீங்களென்றாலோ ஏதாவது தப்பு செஞ்சுருந்தீங்களென்றாலோ உங்களோட சொந்த பொருட்களை பறிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் எஸ்ஐஇ திறக்கிறீங்களா வீடோ அப்பார்ட்மெண்ட்டோ வேண்டிட்டு பேருந்து கொஞ்ச நாளையால் விற்கிற தொழில் செய்யலாது. நீங்கள் உங்களோட அப்பார்ட்மெண்ட்டையோ வீட்டையோ நார்மல் ஆக்களுக்கு வாடகைக்கு விடுறீங்களா உங்களோட லுவாயையில் தேவையாக போட தேவையில்லை. அது மாதிரி நீங்கள் காவோவோ சாச்சஸோ கட்டும்போது அந்த தேவையாக நீங்கள் கழிக்கலாது. ஆனால் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டையோ லோக்கலையோ ப்ரொஃபஷனலுக்கு வாடகைக்கு விடுறீங்களா நீங்கள் தேவையாக அப்ளிகே பண்ணலாம். அதால் நீங்கள் காவோ சாச்சஸ் ஏதாவது ஒன்றைச்சியம் செய்ய நீங்கள் அந்த தேவையாக கழிச்சு கொள்ளலாம். எஸ்ஐயை நடத்துகிறவருக்கு சொல்கிறது ஜேரோன்ட்டு. ஜேரோ மெஜாரிட்டர்ன்னு சொல்கிறது அவருக்கு கேபிட்டலில் 50% கூட இருந்தால் அவருக்கு சேலரி கொடுத்தீங்களா கொச்சிசேஷன் செக்யூரிட்டி சோசியல் டேஸ் இண்டிபெண்டன்ட்க்கு தான் கட்ட வரும். அதால் ஒரு 45% கொச்சிசேஷன் கட்டுவீங்கள். ஜேரோ மினோரிட்டர் எகாலிட்டர்ன்னு சொல்கிறது அப்படின்றக்கு அவருக்கு கேபிட்டலில் 50% இல்லாட்டிக்கு 50% குறைவு இருக்குது. அவர் அசிமிலே சேலரியே. அதால் அவர்கிட்ட கொச்சிசேஷன் நார்மல் சேலரியே மாதிரி 65% மேலே தான் இருக்கும் எப்பயுமே. எஸ்ஐயில் முக்கியமான விஷயம் அம்போ. அந்த டேக்ஸை நீங்கள் அம்போஸோட ரெவென்யூலையும் கட்டிக்கொள்ளலாம், அம்போஸோட சொசைட்டிலையும் கட்டிக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் எடுக்கிற ஆப்ஷன் மாற்றுறது கஷ்டம். முதலாவது நாங்கள் ஏன் அம்போஸோட ரெவென்யூவை சூஸ் பண்ணணுமென்று பார்ப்போம். உங்களுக்கு வர வாடகையிலிருந்து உங்களோட கிரெடிட் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் ஃபோன்சியர் சார்ஜஸ்களை கழித்து போட்டு மிச்சம் வர காசை உங்களோட அம்போஸோட ரெவென்யூவில் டிக்ளேர் பண்ணணும். உங்கள்கிட்ட இருக்கிற வீட்டையோ அப்பார்ட்மெண்ட்டையோ 22 வருஷத்துக்கு பிறகு விற்றீங்களா நிறைய டேக்ஸ் உங்களோட லாபத்தில் கட்ட தேவையில்லை. உங்களோட எஸ்ஐயில் 2-3 வீடு அப்பார்ட்மெண்ட்டு இருக்கேக்க அசோசியே ஒரு வீட்டில் கிராச்சுவியாக இருக்கலாம். ரெண்டாவது டேக்ஸை அம்போஸோட சொசைட்டியில் கட்டுறது. உங்களுக்கு வர வாடகையிலிருந்து ட்ராவோ அம்போ அஷூரன்ஸ் ஃப்ரே அமோர்டிஸ்மெண்ட் டு பியன் அதில் கழித்து போட்டு மிச்சம் வர லாபத்தில் அம்போவை கட்டுவீங்க. 42,500 யூரோ மட்டும் 15% கட்டுவீங்க. அதுக்கு கூடின லாபம் 25% கட்டுவீங்க. டேக்ஸ் கட்டின லாபத்தை உங்களோட கையுக்கு எடுக்கிறதுக்கு திருப்பியும் டேக்ஸ் கட்ட வேணும். அது நீங்கள் ஒன்றில் 30% கட்டி உங்களோட கையில் எடுத்துக்கொள்ளலாம், அல்லாட்டிக்கு அம்போஸோட ரெவென்யூவில் கட்டலாம். அதனால் இஎஸ் ஆப்ஷன் எடுக்கிறார்கள் கூடுதலாக வர வருமானத்தை திருப்பியும் அப்பார்ட்மெண்ட்டோ வீடியோ வேண்டுறதுக்கு தான் யூஸ் பண்ணுற வழியை கையில் எடுக்கிறீங்களோ. இஎஸ் ஆப்ஷன் இருக்கேக்க நீங்கள் விற்கும்போது கொஞ்சம் கூட டேக்ஸ் கட்டுவீங்க. அவன்தாஜ்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட சொத்துக்களை உங்களோட பிள்ளைகளுக்கு டேக்ஸுகள் ஒன்றும் பெருசாக கட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொள்ளலாம். உங்களோட அப்பார்ட்மெண்ட்ஸையோ வீட்டையோ பிரிக்க தேவையில்லை. உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களோட கம்பெனின்ற பாகை பிரித்து கொடுப்பீங்க. ஒப்ளிகேஷன் சொல்லிக்கல சேஃபு கட்ட வரும், பேங்க் இன்சூரன்ஸ்கள் நீங்கள் வச்சிருக்க வேணும். நீங்கள் எஸ்ஐஇ அம்போஸோட ரெவென்யூவில் டேக்ஸ் கட்டினீங்களா கொண்டாபிலிட்டி சிம்பிளாக செஞ்சால் சரி. ஆனால் நீங்கள் எஸ்ஐஇ இஎஸ்ல டேக்ஸ் கட்டினீங்களா வகை கொண்டாபிலிட்டி செய்ய வேணும். கொண்டாபிலிட்டி செஞ்ச பிறகு உங்களோட கொண்ட்டை அப்ரூவே பண்ணணும் 6 மாதத்துக்குள்ளே. அப்ரூவே பண்ணின கொண்ட்டை 1 மாதத்துக்குள்ளே பப்ளிஷ் பண்ண வேணும். அது ஒரு ஒப்ளிகேஷன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.